இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது. பிஎஃப் இருக்குது, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, அதே போல் அவருடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது, அதே போல் போனஸ் இருக்குது, பண்டிகை காலங்களில் வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது. பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில் சில பகுதிகள் இருக்குது. ஸோ பணியாளர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. மேடம், ஆல்ரெடி 11 ஜோனில் நம்ம ப்ரைவேட் கொடுத்துட்டோம். இந்த பர்டிகுலராக 2 ஜோனில் ப்ரைவேட்டை விளக்குறதுக்காக மாநகராட்சி ஏன் இன்னும் முடிவெடுக்க மாட்டாங்க? ஏன்னா 13 நாளாக வெயில் மழைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 ஜோனுக்கு மட்டும் ஏன் மாநகராட்சி இல்லை, மாநகராட்சி சார்பாக வந்து பல்வேறு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு 1 மணி 2 மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை வந்து மாநகராட்சி சார்பாகவோ அவங்க சார்பாகவோ நடத்தியிருக்கிறோம். ஸோ பணியாளர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. அதை மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக அந்த பணி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன்.